தொடக்கம் முதலே தைவானை தனது ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி என சீனா கூறி வருகிறது. தைவான் என்பது தனி நாடு அல்ல எனவும் தனது நாட்டிலிருந்து பிரிந்து போன மாகாணம்தான் எனவும் வாதிட்டு வருகிறது. ஆனால் சீனாவின் இந்த வாதத்தை தைவான் திட்டவட்டமாக மறுக்கிறது. இருப்பினும் தைவானை தன்னுடன் இணைத்துவிட வேண்டும் என்பதில் சீனா மிகவும் உறுதியாக உள்ளது. அதற்கான காய்களை பல ஆண்டுகளாகவே நகர்த்தியும் வருகிறது. தேவைப்பட்டால் தைவான் மீது போர் தொடுக்கவும் சீனா தயாராக உள்ளது. 1927ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவத்தின் 100வது ஆண்டு நிறைவு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. அதற்குள் தைவானை கைப்பற்ற வேண்டும் என்பது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் எண்ணமாக உள்ளது. அதற்கேற்ற வகையில் இராணுவத்தை தயார்படுத்த அவர் தனது படைகளுக்கு உத்தரவிட்டிருந்ததாக அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏவும் தகவல் தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் தைவானை கைப்பற்றும் சீனாவின் முயற்சிக்கு ஜப்பான் தற்போது முட்டுக்கட்டை போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக சானே டகாய்ச்சி பதவியேற்றார். அப்போது நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், தைவான் மீது சீனா தொடுக்கும் இராணுவ தாக்குதலானது ஜப்பானின் உயிர் வாழும் உரிமைக்கே அச்சுறுத்தலாக மாறும் என கூறினார். அத்துடன் சீனா போர் தொடுத்தால் தைவானுக்கு துணையாக தாங்கள் நிற்போம் எனவும் அவர் மறைமுகமாக தெரிவித்தார். காரணம், தைவான் ஜப்பானுக்கு அருகே உள்ளது. தைவானை ஆக்கிரமித்துவிட்டால் அடுத்து ஜப்பானை தாக்குவது சீனாவுக்கு எளிதாகிவிடும். எனவே தைவான் ஆக்கிரமிக்கப்படாமல் தடுப்பதை ஜப்பான் முதன்மையான பணியாக கொண்டுள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த சீனா நெருப்புடன் விளையாட வேண்டாம் எனவும் ஜப்பானை எச்சரித்தது. டகாய்ச்சியின் கருத்துக்கள் ஆபத்தானவை எனவும் சட்ட வரம்புகளை மீறுபவை எனவும் குற்றம் சாட்டியது. மேலும் ஜப்பான் மீது பொருளாதார நடவடிக்கைகளை எடுத்த சீன அரசு அனைத்து கடல் உணவு இறக்குமதிகளுக்கும் தடை விதித்தது. கல்வித்துறையில் மாணவர் பரிமாற்றங்களையும் குறைத்துக் கொண்டது. இந்த சூழலில் ஜேஎஸ் இசுகாச்சி என்ற தனது கடற்படை கப்பலை சில நாட்களுக்கு முன்பு ஜப்பான் தைவான் ஜலசந்தி வழியாக அனுப்பியது. டகாய்ச்சி பதவியேற்ற பிறகு தைவான் ஜலசந்திக்குள் ஜப்பானிய போர்க்கப்பல் நுழைந்தது இதுவே முதல் முறை. இதனால் ஆத்திரமடைந்த சீனா ஜப்பானின் இந்த நடவடிக்கை தங்களுக்கு விடுக்கப்பட்ட நேரடியான சவால் என தெரிவித்தது. தைவான் விவகாரத்தில் சீனா நிர்ணயித்த சிவப்பு எல்லை கோட்டை ஜப்பான் மீறுவதாகவும் இதற்குரிய விளைவை ஜப்பான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்தது. இதனை கண்டுகொள்ளாத ஜப்பான் வெளிநாடுகளுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வது தொடர்பான தனது கொள்கைகளை தளர்த்தியது. 2ஆம் உலகப் போரில் சந்தித்த பெரும் வீழ்ச்சிக்கு பிறகு எந்த ஒரு போரிலும் ஈடுபட மாட்டோம் என்றும் மற்ற நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்க மாட்டோம் என்றும் ஜப்பான் தெரிவித்திருந்தது. 80 ஆண்டுகளாக பின்பற்றி வந்த அமைதி கொள்கையிலிருந்து ஜப்பான் தற்போது பின்வாங்கியுள்ளது. போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள், ஏவுகணைகள் போன்றவற்றை பிற நாடுகளுக்கு விற்க அந்நாடு ஒப்புதல் அளித்துள்ளது. இது சீனாவுக்கு எதிராக தனது நட்பு நாடுகளுடன் இராணுவ உறவை பலப்படுத்த ஜப்பான் மேற்கொள்ளும் ராஜதந்திரமாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய சூழலில் தைவான் மீது கை வைத்தால் வழியே சென்று ஜப்பானை வம்பிழுத்தது போலாகிவிடும் என்பதை சீனா உணர்ந்துள்ளது. எனவே தற்போதைக்கு தைவானை கைப்பற்றும் முயற்சியில் சீனா தீவிரம் காட்டாது என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் லோயஸ்ட் பிரைஸ், கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?